அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை இந்த வீடியோ பார்க்குற அனைவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு காரியத்தை இந்த கால வேளையில் உங்களோடு நான் பேசணும் என்று ஆயத்தப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 23வது அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தை திட்ட தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அங்கே 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால், அவர் புல்லுள்ள இடங்களில் மேர்த்து அமர்ந்த தண்ணி என்றே கொண்டு விடுகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே இந்த அருமையான நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். எங்களோட வாழ்க்கையில் இந்த பூமியில் யாரும் எங்களுக்கு மேய்ப்பர் இல்லை. ஒரே ஒரு மேய்ப்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணி என்றே கொண்டு விடுகிற தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து கொண்டு போவீர்களா இருந்தால், அங்கே வசனங்கள் சொல்லப்படுகிறது, மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது, கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று தாவீது ராஜா அழகாக பாடுகிறார். தாவீது ராஜாவுக்கு இவ்வளோ நெருக்கங்கள், இவ்வளோ பயங்கரங்கள், இவ்வளோ ஆபத்துகள், இவ்வளோ நிந்தனைகள், இவ்வளோ அவமானங்கள் வந்த பொழுதெல்லாம் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று. அங்கே பாருங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கு என்று சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறார், சொல்லுகிறார், மரண இருளே பள்ளத்தாக்கில் நான் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று வைராக்கியமாக சொல்லுகிறார். ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? இந்த பூமியிலே எங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பச்சை மரத்துக்கு இத்தனை பாடுண்டா, பட்ட மரத்துக்கு எத்தனை பாடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவர்களே அநேகமாக இயேசுவை அங்கே காயப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், காரை துப்பினார்கள், மறுதளித்தார்கள், தெரியாதென்றார்கள். அநேகமான காரியங்களை இயேசுவுக்கே செய்தார். உங்களுக்கும் எனக்கும் செய்வது அதிகம் அல்லவா அருமையான தேவனுடைய பிள்ளைகள்? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன தெரியுமா? பிதா அனுப்பின சித்தத்தை செய்ய வந்தபடி அவர் அந்த அவமானத்தை எதிர்பார்க்கவில்லை. அதுபோல் உங்களோட வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையிலையும் நாங்கள் யாருடைய சித்தத்தை செய்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தை செய்கிறோம். எங்களுக்கு எது வந்தானே, எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், போராட்டம் வந்தானே, இயேசுவை பார்ப்பமாக இருந்த நிச்சயமாக விழுந்து போக மாட்டோம். அதன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, இதை கேட்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.